पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्य मे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम्। ओम नारायण नारायण नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில ஏகாதச அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று பாடத்துல பாத்தீங்கன்னா 41வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். அர்ஜுனன் பாத்தீங்கன்னா தான் பண்ண தவறுகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். நான் உன்னை கிருஷ்ணா உன்னை நான் நண்பன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சம வயசு உடைய என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிட்டு ஹே சகா ஏ கிருஷ்ணா ஏ யாதவா அப்படின்னு உன்னை என்ன பண்ணிருக்க அவமதிச்சிருக்க. ஈஸ்வரன்னு தெரியாம என்னுடைய நண்பனா நினைச்சுக்கிட்டு எதனால அது மாதிரி நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா அஜானதா உன்னுடைய மகிமையை பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வரூபம் நீதான் எல்லாமா இருக்கன்றத தெரியாம நீ தேகத்தை உடையவன் யாதவனா இருக்க அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டா இருக்கேன்னு அறியாமையினால நான் என்ன பண்ணினேன். கூடவே பார்த்தீங்கன்னா முக்கியமானது இருக்கு பிரணயேன ஒரு அன்பு. எப்பவுமே ஒரு அன்பு இருக்கு அப்படின்னா அதனாலையும் பிரமாதம் அப்படின்னா கவனக்குறைவு. அப்ப கவனக்குறைவினாலையும் அன்புனாலையும் உன்னுடைய மகிமையை அறியாமல் என்னுடைய நண்பனா உன்னை நினைச்சுக்கிட்டு உன்னை நான் பார்த்தீங்கன்னா நிறைய அவமானப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு 42வது ஸ்லோகத்துல எந்தெந்த இடத்தெல்லாம் அவன் பகவானை அவமதிச்சிருக்கான் அப்படின்னு 42வது ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்குது. இந்த 42வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா க்ஷமா பிரார்த்தனா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எப்பவுமே ஒரு கிரியா பண்ணும்போது மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் உதாசன எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தத் க்ஷமஸ்வ பரமேஸ்வர அப்படின்னு நம்ம எந்த ஒரு கர்மா பூஜை காரியம் இது பண்ணாலும் மந்திரஹீனம் நடந்திருக்கலாம், மந்திரத்தை விட்டு போயிருக்கோம், அக்ஷரங்கள்ல தப்புதான் நடந்திருக்கும், இது மாதிரி கிரியால பார்த்தீங்கன்னா தவறு நடந்திருக்கும், இல்லை பக்தி பண்ற விஷயத்துல ஏதாவது உதாசீனப்படுத்தி இருக்கலாம். அப்ப எதெல்லாம் உதாசீனப்படுத்தணுமோ அதை எல்லாத்தையும் பரமேஸ்வரனே நீ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் க்ஷமா பண்ணிக்கோ. அப்ப பாத்தீங்க அப்படின்னா க்ஷமா பண்ணிக்கோ அப்படின்னு பகவான்கிட்ட ஒவ்வொரு கிரியா பண்ணும் போதும் நம்ம என்ன பண்றோம், நமஸ்காரம் பண்ணி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். இது பொதுவா கர்மகாண்டத்துல நடக்கிறது. அதே மாதிரி கொஞ்சம் வேதாந்தம் படிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா பண்ணணும். பெரியவங்கெல்லாம் நிறைய கிரந்தங்கள் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த க்ஷமா பிரார்த்தனை பத்தி நிறைய விஸ்தாரமான இது இருக்கு. இந்த பக்தி யோகம் முடியும் போது உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன். நான் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க பண்றது இப்போ ஒரு பூஜை பண்றோம்னு வச்சுக்கல. ஒரு பூஜை பண்ணும்போது ஒரு சிவலிங்கத்தை பாத்தீங்கன்னா எடுத்து வச்சு, சிவலிங்கம் எப்பவுமே என்ன இருக்கும், ஒரு தம் சைஸ் தான் இருக்கும், கட்டை வரல அளவுக்கு சிவலிங்கம். இதை எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், நீதான் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ஜெகத்தே நீதான், நீதான் இந்த ஜெகத்தை படைச்ச, எல்லாத்தையும் ஸ்திதி காரணம் நீதான், சிருஷ்டி காரணம் நீதான், நீதான் லய காரணம் அப்படின்னு ஒரு சின்ன சிவலிங்கத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமானை பார்க்கிறோம் அப்படின்னா என்ன ஒரு அறியாமை இல்லை, நமக்கு பெரிய அறியாமை இல்லை. எல்லாமா இருக்கிறவரை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிவலிங்கத்துக்குள்ளார நான் பாத்தீங்க அப்படின்னா அடக்கி வைக்கிறேன், அல்பமா பாக்குறேன். பாத்தீங்களா, இது எவ்வளவு பெரிய தோஷம் இல்லை. பெரிய தோஷம் பாத்தீங்கன்னா இப்ப மோடி இருக்கார், மோடியை பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ணணும் அப்படின்னு நீ பாத்தீங்கன்னா தெருக்கூட்டுறவ மாதிரியே இருக்க, என்னோட கவுன்சிலர் மாதிரியே இருக்க, என்னோட வேலைக்கார மாதிரியே இருக்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கமா இருக்கும். அப்ப அதே மாதிரி பகவானை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன மூர்த்தங்கள்ல நம்ம என்ன பண்றோம், அடக்கி அவரை பாத்தீங்கன்னா பூஜை பண்றோம். இது பாத்தீங்கன்னா முதல்ல க்ஷமா பண்ணிக்கிறது. இதுக்கு அடுத்தது ஒரு காரியம் பண்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வேறா பகவான் இருக்கார் அப்படின்னு எனக்கு வேறா அவரை நினைச்சுக்கிட்டு நான் பூஜை பண்றேன். பாருங்க, இருக்கிறதுலே மகா முட்டாள்தனம் அவர்.
அப்போ எனக்கு வேறா நான் பார்க்கிறேன், அனந்தமா இருக்கிற அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரூபத்துல பார்க்கிறேன். இந்த இந்த தவறெல்லாம் நம்ம பூஜை பண்ணும்போது பண்றோம். இருந்தாலும் பகவானை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானே நீதான் நானா இருக்க, நீதான் நானா இருக்க, ஜீவனும் பிரம்மனும் வேற வேற இல்லை. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா அது புரியாம இந்த மரமண்ட அஜானத்தினால வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை அடைஞ்சு இந்த தேகத்திலேயே இருந்துகிட்டு ஒன்னையும் என்னையும் வேதத்தோட பார்க்க வைக்குது. பகவானே என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா க்ஷமா பிரார்த்தனை பண்ணணும். இந்த க்ஷமா பிரார்த்தனையோட தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தவறு வந்து பாத்தீங்கன்னா எப்போ நம்ம வந்து ஒரு தவறை புரிஞ்சுக்கிட்டோமோ அப்ப அந்த தப்பை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், திரும்ப பண்ண மாட்டோம். திரும்ப திரும்ப நான் இதை இந்த தப்பை பண்ண மாட்டேன் சுவாமி, தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒரு 4 வாட்டி நீங்க க்ஷமா பிரார்த்தனை பண்ண 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 5வது முறை மெதுவா அந்த தப்பு வந்து பண்ணாம இருக்கலாம். இந்த க்ஷமா பிரார்த்தனையோட முக்கியமான அர்த்தம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மரமண்டைக்கு நம்மளோட புத்தியில திரும்ப திரும்ப குட்டிக்கிறது. ஐயோ இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒவ்வொன்றுத்துக்கும் நல்ல தெரியுங்க, ஒரு கிரியால மந்திரஹீனம், கிரியாஹீனம், பக்திஹீனம், உதாசன அப்படின்னு ஒவ்வொரு பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணும் போதும் பண்றோம். வேதாந்தம் படிச்சவங்க பண்ற க்ஷமா பிரார்த்தனை வேற. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் பண்ணக்கூடிய க்ஷமா பிரார்த்தனை வேற. அர்ஜுனன் என்ன க்ஷமா பிரார்த்தனை பண்றான் சொல்ற ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்ற, யச்சாவஹாசார்த்தமசத்கிருதோசி யச்சாகவாசார்த்தமசத்கிருதோசி விஹாரசய்யாசன போஜனேஷு விஹாரசய்யாசன போஜனேஷு ஏகோ தவாப்யச்யுத தத் சமக்ஷம் ஏகோ தவாப்யச்யுத தத் சமக்ஷம் தக்ஷாமயே த்வாமகம் அப்ரமேயம் தக்ஷாமயே த்வாமகம் அப்ரமேயம் யச்சாகவாசார்த்தம் அசத்கிருதோசி விஹாரசய்யாசன போஜனேஷு ஏகோ தவாப்யச்யுத தத் சமக்ஷம் தக்ஷாமயே த்வாமகம் அப்ரமேயம். அச்சுதனை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா சொல்றான், யத்துச்ச அவகாசார்த்தம் அவகாசார்த்தம் அசத்கிருதோ அசி. 2வது லைன்ல இருக்கிறது ஏகோ அகவா அபி அச்சுதன் இருக்கு. அச்சுதன்றது 2வது லைன்ல இருக்கிறது, அது சம்போதனமா போட்டுக்கணும். ஹே அச்சுதா, ஹே அர்ஜுனா. அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா அச்சுதனை பார்த்து கிருஷ்ணரை பார்த்து சொல்றான், ஹே கிருஷ்ணா, ஹே அச்சுதா. யத்துச்ச முதல் லைன்ல இருக்கிறது எச்சன்னு இருக்கு. எச்ச பிரிச்சோம்னா எத்துச்சன்னு பிரிக்கணும். எந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா அவகாசார்த்தம். அவகாசார்த்தம் அப்படின்னா கேலியும் கிண்டலும் பண்ணக்கூடிய, பரிகாசம் பண்றது. ஃப்ரெண்ட்ஸோட மத்தியில என்ன இருக்கும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தாங்கனாவே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே சிரிப்பும் தான், கேலி கிண்டல் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். அப்போ ஒண்ணு தங்களுக்குள்ளார ஒருத்தர் கிண்டல் பண்ணி பேசி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பரிகாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில இருக்கிற மற்றவங்களை கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு பரிகாசம் இருக்கும். அதுக்கு பேர் வந்து அவகாசார்த்தம்னு பேர். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து உன்னை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பரிகாசம் பண்ணியிருக்கேன், கிண்டல் கேலி பண்ணியிருக்கேன். அர்ஜுனனும் கிருஷ்ணனும் எப்பெல்லாம் இருந்திருக்காங்களோ அப்பெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்கேன், அந்த சமயம் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விகார அப்படின்னா நடந்து போகும்போது வாக்கிங், எங்கேயாவது 2 பேர் சேர்ந்து ஊர் சுத்திட்டு வருவோம் அப்படின்னு ஊர் சுத்துறதுக்காக அப்படியே போயிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கிண்டல் கேலியா பண்றது. அதுக்கப்புறம் வந்து ஷய்யாசன, படுத்திருக்கும் போது என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸோட மத்தியில என்ன அப்படின்னா கால் எங்க இருக்கு கை எங்க இருக்குலாம் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில படுத்தோம் அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா ஒருத்தனோட கால் ஒருத்தனோட தலைக்கு மேல இருக்கும். அப்ப கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பாக்கியம் பாருங்க, அர்ஜுனனுக்குலாம் இது மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சா பாக்கியம். கிருஷ்ணனோட கால் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்திருக்கும், அர்ஜுனனோட தலைக்கு மேல இருந்திருக்கும். சில சமயம் அர்ஜுனனோட கால் வந்து பாத்தீங்கன்னா மேல இவனோட தலைக்கு மேல இருந்திருக்கும்.
மேல படுக்கும் போது வந்து ஃப்ரெண்ட்ஸோட மத்தியில ஐயோ ரொம்ப கஷ்டம், காலை தூக்கி மேல போட்டாங்கன்னா முடிஞ்சு அவ்வளோ தூக்கம் கெட்டு போயிடும். நம்ம ஐயோ பாவம் தூங்கிட்டு இருக்கானே, இவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நம்ம இருப்போம். அப்ப அர்ஜுனன் எத்தனை முறை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் மேல வந்து பாத்தீங்கன்னா காலை தூக்கி போட்டுக்கிட்டு படுத்திருந்தான்னு தெரியல. போடா தள்ளி போடா, சும்மா தள்ளி போடா அப்படின்னு எத்தனை முறை போடா வாடான்னு பேசியிருப்பான்னு தெரியல. சையாசன அப்படின்றதுக்கு அர்த்தம், சைய அப்படின்னா என்ன அர்த்தம், படுக்கையில இருக்கும் போதும், தூங்கிட்டு இருக்கும் போதும், படுக்கையில தூங்கும் போதும், ஆசனேஷு எங்கேயாவது உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும் போதும், நடந்து போயிட்டு இருக்கும் போதும், படுக்கையில இருக்கும் போதும், கூட வந்து எங்கேயாவது சமமா உட்கார்ந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா போஜனம் சாப்பிடுற காலத்திலையும், இது மாதிரி எல்லா காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கக அதவா தத் சமக்ஷம் அபி. ஏக்கக அப்படின்னா இங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா தனிச்சு இருக்கும்போது, நான் இங்க ஒரு மீனிங் சொல்றேன், பாஷ்யத்துல ஒரு மீனிங் இருக்கு. ஏக்கக அப்படின்னா நீ தனிச்சிருக்கும் போதும் நான் உன்னை கிண்டல் பண்ணியிருக்கேன், கேலி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அல்லது அதவானா அல்லது, தத்து சமக்ஷம் அப்படின்னா மற்றவங்களோட சேர்ந்து இருக்கும் போது, நண்பர்களோட மற்ற எல்லா ஆட்களோட சேர்ந்து இருக்கும் போதும் நான் என்ன பண்ணியிருக்கேன், உன்னை வந்து பாத்தீங்கன்னா கிண்டல் கேலி எல்லாம் பண்ணியிருக்கேன், பரிகாசம் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்து அசத்கிருத்தக அசி. நீ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்க, இந்த பலமுறைன்னு போட்டிருக்குல்ல, அது பிராக்கெட்ல போட்டுங்க. அசத்கிருத்தக அப்படின்னா சத்காரம் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் அசத்காரம்னு பேரு. ஒருத்தரை வந்து சத்காரம் பண்றது அப்படின்னா ஸ்துதி பண்றது, புகழ்றது, அவருக்கு மாலை மரியாதை பண்றதெல்லாம் பேரு சத்காரம்னு பேரு. அசத்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவமதிக்கிறது. அதுதான் இங்க சொல்லியிருக்க, அசத்கிருத்தகா அசி. நீ பல முறை வந்து பாத்தீங்கன்னா உன்னை வந்து நடக்கும் போதும், படுக்கும் போதும், சாப்பிடும் போதும், எல்லாத்தையும் எதிர்க்கையும் தனிச்சிருக்கும் போதும் நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னா நான் உன்னை வந்து அசிங்கப்படுத்தியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன், பரிகாசம் பண்ணியிருக்கேன், அசத்காரம் பண்ணியிருக்கேன் உன்னை நான். அதனால வந்து பாத்தீங்கன்னா தத்து அப்பிரமேயம், அதை எல்லாத்தையும் பகவானே தது அப்பிரமேயம் அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வந்து பாத்தீங்கன்னா அளவற்ற மகிமையை உடையவனா இருக்க. அப்பிரமேயம்னா பிரமேயம், மெஷர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியாதவனா இருக்க, ஏன்னா அனந்தம். இந்த விஸ்வரூபமா நீ இருக்க பகவானே, அப்படிப்பட்ட ஒன்னை வந்து பாத்தீங்கன்னா அப்பிரமேயம். ஏற்கனவே நான் வந்து சில சப்தங்கள் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். அப்பிரமேயம் அப்படின்ற சப்தம் நம்ம ஏற்கனவே விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதுக்காக நிறைய 4-5 கிளாஸ் எடுத்திருக்கேன். மனனம் பண்ணக்கூடிய சப்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அப்பிரமேயம்ன்ற சப்தம். ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா எதனாலையும் மெஷர் பண்ண முடியாது. வேதங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா, வேத மந்திரங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து சுட்டி காட்ட முடியாது, மெஷர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது நானா இருக்கிறது. பகவான் வந்து நானா இருக்கார், வெறும் நாமரூபங்கள் இல்லாம கான்சியஸ்னஸா இருக்கார். அதனால பகவானுக்கு லட்சணமே வந்து பாத்தீங்கன்னா அப்பிரமேயம் அப்படின்னு பேர், அப்பிரமேயா அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்ட அந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு அப்படின்னா அனந்தமா இருக்கார். அவரை மெஷர் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. அனந்தமா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட உங்களை நான் என்ன பண்றேன், இது மாதிரி அசிங்கப்படுத்தியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன், கேலி பரிகாசம் பண்ணியிருக்கேன். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அகம் க்ஷாமையே பிரார்த்தையாமி, நான் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் க்ஷமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ண அபராதத்துக்கெல்லாம் என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் க்ஷமா பிரார்த்தனை பண்றான். இதை நீங்க வேதாந்தம் படிக்கிற நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதை பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், பரோட்சமா பாக்குறோம். பெரிய தப்பு. நான் நேற்றே சொன்னேன், அபராத வாசனைன்னு ஒரு வாசனை சொன்னேன். அபராதம் அப்படின்னா தவறு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஈஸ்வரன் எனக்கு வேறானவர், எனக்கு வேறானவர். இப்போ வேதாந்திகளா இருக்கிற நம்ம திரும்ப திரும்ப பூஜை முடிக்கும் போதும் சமயம் எப்பெல்லாம் சமயம் இருக்கோ அவர்கிட்ட வந்து ஒரு க்ஷமா பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனசுக்குள்ளார இருக்கிற அந்த பரமாத்மாக்கு மேல எங்க இருக்கார், ஹிருதயத்திலே இருக்கார். பகவானே நீ தான் எனக்குள்ளார நானா இருக்கேன், ஆனா நான் வந்து உன்னை வந்து வேறா பாக்குறேன், பகவானே மன்னிச்சுக்கோ. பகவானே நீதான் உள்ளேயும் இருக்க, நீதான் வெளியிலையும் இருக்க, இந்த அண்ட சராச்சரங்களா நீதான் இருக்க, ஆனா நான் உன்னை வந்து பாத்தீங்கன்னா அறியாம நாமரூபங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், பகவானே என்னை கொஞ்சம் மன்னிச்சுக்கோ. நீயும் நானும் வேற வேறையே இல்லை, ஆனா பேதத்தோடு நான் வந்து பாத்தீங்கன்னா பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன், பகவானே என்னை மன்னிச்சுக்கோ. இப்ப நான் மன்னிப்பு கேட்கறதும் வந்து உன்னை வந்து பாத்தீங்கன்னா பேதம் பண்ணிதான் நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன், அதுக்கும் என்னை வந்து க்ஷமா பண்ணிக்கோ அப்படின்னு வந்து எப்பெல்லாம் சமயம் இருக்கோ
அப்பெல்லாம் இந்த அபராத வாசனையை வந்து நீக்கிறதுக்காக வேதாந்தம் படிக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபமா இறைவனை பார்க்கணும். இதுதான் முக்கியமான தாத்பரியம். சர்வாத்ம பாவம் சித்திக்கிறதுக்கு முக்கியமான உபாயம். அப்ப எல்லாம் ஈஸ்வரன்னு பார்க்காம நான் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது லிமிட் பண்றேன் அப்படின்னா பெரிய தோஷம் இருக்குல்ல. அது அதுக்காக திரும்ப திரும்ப சொன்ன பகவானே நான் உன்னை விஸ்வரூபமா பார்க்கணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அனுக்கிரகம் பண்ணு. நான் எல்லாத்தையும் தனித்தனியா பாக்குறேன், உன்னை நான் பார்க்கல, அதனால எனக்கு மன்னிப்பு சொல்லு அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டான அனுக்கிரகம் நமக்கு உண்டாகும். நமக்கு ஒரு சாமர்த்தியம் வர ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் ஈஸ்வரனா பார்க்குற சாமர்த்தியம். ஈஸ்வரனை அவமதிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈஸ்வரனை வந்து தனக்கு வேறா பார்க்கறது, ஈஸ்வரனை லிமிட்டா பார்க்கறது தான் பகவானை வந்து அவமதிக்கிறதுன்னு அர்த்தம். அர்ஜுனன் வந்து காலை தூக்கி போட்டது, கிண்டல் கேலி பரிகாசம் பண்ணதெல்லாம் அர்ஜுனன் பண்ணான். ஆனா இப்ப நீங்களும் நானும் அர்ஜுனன் மாதிரி பகவான் மேல கை காலை போட்டுட்டு இல்ல பரிகாசம் பண்ணிட்டு நம்ம எதுவும் பண்றது இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பெரிய தப்பு என்ன பண்றோம், லிமிட் பண்றோம். அன்லிமிட்டா இருக்கிறவரை லிமிட் பண்றோம், எனக்கு அந்நியமா பாக்குறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபராதம். இதுக்காக க்ஷமா பண்ணணும். பாஷத்துக்கு வந்துருக்கு எத்துச்ச, எச்சவ பிரிச்சோன்னா எத்துச்ச, எந்த அவகாசார்த்தம். ஆச்சாரியர் சொல்றார் அவகாசார்த்தம் என்ன சுவாமி அப்படின்னா பரிகாச பிரயோஜனாய, பரிகாசம் பண்றத முன்னிட்டு அதை பிரயோஜனமா வச்சுக்கிட்டு அதை பலனா வச்சுக்கிட்டு அவனை பரிகாசம் பண்ணணும்னு. ஏய் யாதவா இங்க வா, மாட்டுக்காரன் தானே நீ, உங்க அப்பா மாடு வைக்கிறவன் தானே, நான்லாம் என்ன தெரியுங்களா, என்னால் தேவகுமாரன் நான்லாம் அப்படின்னு எத்தனை வாட்டி அர்ஜுனன் சொல்லியிருப்பான் கிருஷ்ணனை பார்த்து கிண்டலும் கேலியும். அப்ப பரிகாசம் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அசத்கிருத்தக, அசத்கிருத்தன அர்த்தம் பரிபூத்தக, பரிபவம்னா அவமானம்னு அர்த்தம். பரிபவம் பரிபூத்தக அப்படின்னா நீ வந்து பாத்தீங்கன்னா பரிபூத்தக அசி பவசி, நீ வந்து அவமானப்படுத்தப்பட்டவனாய் இருந்திருக்கின்றாய். நிறைய முறை வந்து பாத்தீங்கன்னா பரிகாசம் பண்றேன் அப்படின்ற பேர்ல உன்னை அவமானப்படுத்தி இருக்கேன். அது மட்டும் இல்ல அக்வா எங்கெங்கெல்லாம் நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன் நீ அப்படின்னா விகார சையாசன போஜனேஷு, விகார சையாசன போஜனேஷுன்னா என்ன சுவாமி, விகரணம், விகாரம், விகாரகா, விகரணம்னா சுற்றி திரியறது. ஊர் சுத்த போறோம்ல நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தாவே ஊர் சுத்த போவோம். அப்போ ஊர் சுத்த போற டைம்லயும் பாத வியாயாமக, இன்னொன்று வந்து வாக்கிங்கே சொல்றான். வாக்கிங்னா என்ன அர்த்தம், வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் எங்கேயாவது போயிட்டு வர ஊர் சுத்துறது தான் வாக்கிங். வியாயாமகன்னு போட்டிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணும்போதும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சயனம் சையா, சயனம் அப்படின்னா என்ன அர்த்தம், சயனம்னா படுத்து உறங்கும் போதும், படுக்கையில் உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்துக்கிட்டு பேசிட்டு கதை அடிச்சுக்கிட்டுலாம் இருப்போம், அதுக்கப்புறம் தூங்கி போயிடுவோம். இது மாதிரி இருக்கிற சமயத்திலையும் ஆசனம், ஆசனம்ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்தாயிகா, நல்லா எங்கேயாவது ஆசனத்துல உட்கார்ந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போதும், போஜனம் அதனம், போஜனம்னா சாப்பாடு சாப்பிட்றது, உண்ணுகின்ற சமயத்துல கிண்டல் கேலி பண்றது. நான் நிறைய பேரை கிண்டல் பண்ணுவேன். நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க சாப்பிடவே தெரியல, பாருங்க இப்படி சாப்பிட்றீங்க அப்படி சாப்பிட்றீங்க, எவ்வளோ இன்சல்ட்டா இருக்கும்ல. இப்போ என்னோட சிஷ்யர்களா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பொறுத்துப்பாங்க. அப்ப சம வயசுல இருந்தா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் பொறுத்துப்பாங்கல்ல, ஆமா பொறுத்துப்பாங்க. சிஷியர்களா இருந்தா குருநாதர் கிண்டல் பண்றார், நம்மளை திருத்துறார், நம்ம இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்றது. ஃப்ரெண்ட்ஸா இருந்தா வந்து கிண்டல் கேலியா எடுத்துப்பாங்க. ஆனா மற்றவங்கள்ட்ட நீங்க சொல்ல முடியுமா, யாராவது வந்தா யாரும் சொல்ல முடியாது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா போஜன சமயத்திலையும் கிண்டலும் கேலியும் நான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். இது ஏத்தேஷு, இந்த எல்லாத்தையும் சேர்த்துதான் ஒரே சப்தமா விகார சையாசன போஜனேஷு, நடக்கும் போதும் படுக்கையிலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆசனத்துல இருக்கும் போதும் நல்ல போஜனம் சாப்பிடும் போதும் எல்லாத்துலயும் உன்னை நான் என்ன பண்ணியிருக்கேன், அசிங்கப்படுத்தியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன். எப்படி, ஏக்ககா, நம்ம பதார்த்தத்தை போடும்போது என்ன பண்ணோம், ஏக்ககனா தனிச்சிருக்கும் போதுன்னு போட்டோம். ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா ஏக்ககன்றதுக்கு அர்த்தம் பரோக்ஷகசன் அசத்கிருத்தகா அசி பரிபூத்தக அசி. ஆச்சாரியர் சொல்றாரு தனிச்சிருக்கும் போதுன்றதுக்கு மீனிங் ஏக்ககன்றதுக்கு மீனிங்க மாத்தி சொல்றாரு. பரோக்ஷனா நீ கண்ணுக்கும் தெரியாம தூரத்துல இருக்கும் போதும். அப்ப கிருஷ்ணனை வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் என்ன பண்ணிருக்கான், தூரத்துல இருக்கும் போது அவனை அந்த கிருஷ்ணன் ஐயோ அவன் தொல்லை தாங்க முடியலங்க, அவன் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க
அவன் மாட்டுக்காரன், அவனை போய் எதுவும் பேசிக்கிட்டு மாடு மேய்க்கிறவனெல்லாம் பத்தி நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் தூரத்துல இருக்கும் போதும் கிருஷ்ணனை பத்தி மற்ற நண்பர்கள்ட்ட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க மத்தியில அவமானப்படுத்தியிருப்பான். பரோட்சமா இருந்து கொண்டு தூரத்துல இருந்துகிட்டு பண்ணிருக்கலாம். அதே நேரத்தில் அகவா அல்லது வந்து பாத்தீங்கன்னா அபி அத்தவா அபி அதுக்கு அந்நியமா கூட வந்து பாத்தீங்கன்னா ஏ அச்சுத ஏ பகவானே நான் என்ன பண்ணேன் தத்து சமக்ஷம். தத்து சமக்ஷம்ன்ற பதம் இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்க போது எல்லா நண்பர்களோட சேர்ந்து இருக்கும் போதுன்னு பத அர்த்தத்துல போட்டிருக்கேன் நான். அதே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற தத் சப்தக கிரியா விசேஷனார்த்தா. தத் சப்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரியைக்கு வந்து விசேஷனம். என்ன விசேஷனம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரத்யக்ஷம் வா அசத்கிருதா அசி. பிரத்யக்ஷமா ஏக்ககன்றதுக்கு அர்த்தம் தூரத்தில் இருக்கும் போதும் என் கண்ணுல இல்லாத போதும் நான் உன்னை திட்டிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன். கூடவே வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து பிரத்யக்ஷமா நீ என் எதிர்க்கையே இருக்கும் போது கூட நான் என்ன பண்ணிருக்கேன், உங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவமானப்படுத்தியிருக்கேன். அப்ப ரெண்டு விதத்திலையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவமானப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். தத்து சர்வம் அபராத ஜாதம். அது மாதிரி நான் பண்ண எல்லா தவறுகளையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷாமையே. க்ஷாமையே அப்படின்னா க்ஷமாங்காரையே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னை க்ஷமிக்க வேண்டும் பகவானே, என்னை வந்து பாத்தீங்கன்னா மன்னிச்சுக்குங்க. துவாம் அகம் அப்பிரமேயம் பிரமாண அதீதம். ஆச்சாரியர் போட்டு பாருங்க, அப்பிரமேயம்ன்றதுக்கு அர்த்தம் பிரமாண அதீதம். வேதம் பிரமாணத்தினாலையும் அறிய முடியாதவர் பகவான். நல்லா தெரிஞ்சுக்க, வேத பிரமாணமும் வந்து பாத்தீங்கன்னா முடியாது. வேதமே கூட பகவானை வந்து பாத்தீங்கன்னா உணர்த்துறதுக்கு என்ன பண்ணுது, எண்ணேத்தி நேத்தி வச்சனேரு நிகமா அவோச்சு. வேதங்களே கூட இது இல்லை இது இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஒழிய இவர் அப்படின்னு இது அப்படின்னு பகவானை சுட்டி காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா பிரமாணங்களை கடந்தவரா பகவான் இருக்கார். அப்ப எந்த பிரமாணத்துக்கும் பகவான் விஷயம் இல்லை. அப்படிப்பட்டவரா இருக்கக்கூடிய அந்த பகவானை துவாம் உன்னை நான் என்ன பண்றேன், அகம் பிரார்த்தையாமி நான் வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சுவாமி. எதுக்கு அப்படின்னா க்ஷமாங்காரை, என்னை வந்து க்ஷமிச்சுக்கோ பகவானை, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். 42க்கு அப்புறம் 43வது யதகத்துவம். ஏன் நீ என்ன மன்னிக்கணும், நீ என்ன பெரிய ஆளு அப்படின்னு நம்ம கேள்வி வரும்ல. கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன், திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனை வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் மகிமையை சொல்ல ஆரம்பிக்கிறான். கிருஷ்ணனோட மகிமையை. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ச குருர்கரீயான் த்வமஸ்ய பூஜ்யஸ்ச குருர்கரீயான். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ச குருர்கரீயான் ந த்வத்சமோऽப்யஸ்த்யதிகः குதோன்யோ லோகத்ரயே அப்யப்ரதீம பிரபாவ. இந்த பதப்பதார்த்தத்துல துவாம் தமிழ்ல வந்து துவாம்னு போட்டிருக்கேன், தொம்னு இருக்கணும், ஒரு காலம் எடுத்துருங்க. தொம் அஸ்ய பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய துவம் அஸ்ய இருக்கு. துவம் அஸ்ய அப்படின்னா அஸ்ய நீங்கள் இந்த சராச்சரஸ்ய, அஸ்யன்றது சராச்சரஸ்ய கனெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சராச்சரஸ்ய அப்படின்னா இந்த சராச்சரமா இருக்கக்கூடிய, சர அப்படின்னா அசைகின்ற, அச்சர அப்படின்னா அசையாத, அசைகின்ற அசையாததா இருக்கக்கூடிய லோகஸ்ய இந்த மொத்த லோகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிதா பகவானே நீங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தந்தையாக இருக்கின்றீர்கள். நான் சொன்னேன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு சாஸ்திரங்கள்லாம் படிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஒரு பாவம் இருந்துச்சு கிருஷ்ணன் மேல, ஒரு பக்தி. பக்தியில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்துச்சு அப்படின்னா, பக்தி பண்ணும்போது எனக்கு என்னோட ஃப்ரெண்டு தான், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனோட சண்டை போடணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா 4 பஞ்சு மூஞ்சிலேயே 4 பஞ்சு வைக்கணும், மூஞ்சிலேயே 4 குத்து குத்தி வந்து பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சு புரண்டு சண்டை போடணும். எனக்கு ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது, சின்ன பசங்களா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட வந்து மண்ணு கட்டி மண்ணில் வந்து புரண்டு விரண்டு எல்லாம் விளையாடுவோம். அது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 25 30 வயசு வரைக்கும், அப்படி 30 வயசு வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு.
இந்த பிரஸ்தானத்திரயம் வந்து படிக்கிற காலம் வரைக்கும் எனக்கு என்ன பாவம் இருந்துச்சு அப்படின்னா, கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நண்பன். இந்த பாவத்துல சகாபாவம் அப்படின்னு பேர். அந்த சகாபாவத்துல தான் கிருஷ்ணனை நான் பார்த்திருக்கேன். ஆனா கொஞ்சம் அறிவு வர ஆரம்பிச்சது, இந்த பிரஸ்தானத்திரயத்தெல்லாம் மெதுவா 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 படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லப்பா, அது பரபிரம்ம ஸ்வரூபம். அது இந்த மொத்த ஜெகத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம், அதுக்கு தான் இந்த சிருஷ்டியே வந்துச்சு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சோன்னு அந்த மித்திரபாவம் வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. மித்திரபாவம் போயிட்டு வந்து அப்பான்ற ஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துருச்சு. இப்ப பக்தி மெச்சூரிட்டி ஆகும் போதுதான் தெரியுது, பகவானே நீதான் இந்த உலகத்துக்கே அப்பாவா இருக்கு. அர்ஜுனனுக்கும் அதான். விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சகாபாவத்துல பார்த்தான். இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த பிறகுதான் இவனுக்கு தெரியுது, இந்த மொத்த ஜெகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீதான் அண்ட சராச்சரங்களுக்கும் தந்தையாக இருக்கின்றாய். பாருங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதான் அப்பாவா இருக்க. அது மட்டும் இல்ல, தொம் அஸ்ய பூஜ்யஸ்ச, நீ வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக நீ வந்து பாத்தீங்கன்னா பிதா மட்டும் இல்ல, சேன்றதுக்கு நீ பிதா மட்டும் இல்ல, பூஜ்யஸ்ச அப்படின்னா பூஜைக்கு உரியவனா அருகதை உள்ளவனா இருக்க. ஏன் அப்படின்னா குரு கரியான், குருர் கரியான் அப்படின்னா மிகப்பெரிய குருவா இருக்க. குருன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்தக்காரத்தை நீக்கிறவர். அப்ப என்னுடைய அந்தக்காரத்தை நீக்கக்கூடிய குருவா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மகத்தான குரு, ஆதி குரு. நம்ம சொல்றோம்ல, குருக்கெல்லாம் குரு, எல்லா குருக்கும் வந்து பாத்தீங்கன்னா குருவா இருக்கக்கூடியவர் நீதான். எல்லா சாஸ்திரங்களும் ஹிரண்ய கர்ப்பத்திலிருந்து தான் வந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரதம குரு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாராயணம் பத்மபவம் வசிஷ்டம் சொல்றோம்ல. அப்ப எல்லா குருமார்களுக்கும் ஆதி குருவா பெரிய குருவா இருக்கக்கூடியவர் நீதான். அதனால பூஜைக்குரியவரா இருக்க. அது மட்டும் இல்ல, ந தொத்சமு, உனக்கு சமமாக வந்து பாத்தீங்கன்னா ந அஸ்தி, தொத்து சமோ ந அஸ்தி அப்பி அதிகா, உனக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா உனக்கு சமமா ஒருத்தரும் இல்லை. உனக்கு அந்நியமா வேற ஒருத்தர் உனக்கு சமமா இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது அப்பி அதிக குதகா, உன்னை காட்டிலும் அதிகமானவர், உன்னை காட்டிலும் மகத்தானவர், உன்னை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு எப்படி இருக்க முடியும்? ஏன்னா உனக்கு சமமாகவே இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்லப்பா. உனக்கு சமமா இல்லாத போது உன்னை காட்டிலும் மேலானவர்னு யாராவது இருக்க முடியுமா அப்படின்னா இருக்கவே முடியாது. அதனால லோக்கத்திலேயே அப்படி இந்த மூன்று உலகத்திலும் உனக்கு சமமாகவோ உன்னை காட்டிலும் பெரியவரா அதிகமாகவோ இந்த உலகத்துல யாரும் இல்லை. ஏன் அப்படின்னா அப்பிரமேயம். நீ எப்படின்னா அப்பிரதிம பிரபாவம். பிரதிமா அப்படின்னா என்ன அர்த்தம்? மெஷர் பண்றதுக்கு பேர் பிரதிமான்னு பேர். அப்பிரதிம அப்படின்னா என்ன அர்த்தம்? மெஷர் பண்ண முடியாத பிரபாவத்தை உடையவர், சாமர்த்தியத்தை உடையவரா நீதான் இருக்கின்றாய் பகவானே அப்படின்னு அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா காரணத்தையும் சொல்லிட்டான். வாசித்து வந்துருக்கு. பிதாசி, பிதான யாரு? ஜனயிதா அசி, பகவான் தான் நம்ம எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா படைத்தார், சிருஷ்டி பண்ணார். அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோகத்துக்கும், லோகசிய பிராணி ஜாத்தசிய, இந்த உலகத்துக்கும் இந்த பிராணிகள்லாம் இருக்கு, எல்லா பிராணிகளும் இருக்குல்ல, இந்த எல்லா பிராணிகளுக்கும் சர அச்சரஸ்ய ஸ்தாவர ஜங்கமஸ்ய, சர அச்சரம்னா என்ன அர்த்தம்? அசையாத அசைகின்ற, ஜங்க ஸ்தாவர ஜங்கமம்னு அதுதான் நம்ம சொல்றோம். அசைகின்ற அசையாததா இருக்கக்கூடிய இந்த மொத்த லோகத்துக்கும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும், பிராணிக்கிற கிரியா மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் நீதான் அப்பாவா இருக்க. ஏன் மூச்சாவே நீ தானே இருக்க. இரணிய கர்ப்பர் தானே பிராணன் நம்ம சொல்றோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மூத்தவன் யாரு அப்படின்னா இந்த பிராணன் தான் மூத்தவன். இந்த பிராணன்ற ஹிரண்ய கர்ப்பருக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கர பாஷ்யத்தோட ஸ்லோகத்தை நம்ம டெய்லி மங்களாச்சரணமா படிச்சுக்கிட்டு இருக்கோம். நாராயணம் பத்மபவம், இங்க இது நாராயண பரோவியக்தா அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்ய அந்தஸ்ய து இமே லோகா சப்தத்வீபாச்ச மேதின். என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா நாராயணக பரக அவ்யக்தாத் பரக, மாயா தத்துவத்தை காட்டிலும் மேலானவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாராயணன் சுத்த பிரம்ம தத்துவம்.
அதுல இருந்து அவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு, அதுல இருந்து அவரோட ஷேடோவா இருக்கிறது தான் அவ்வியக்தம் சொல்லக்கூடிய மாயா, அபின்ன சக்தி. அந்த அவ்வியக்தத்திலிருந்து என்ன உண்டாச்சுன்னா அண்டம் சம்பவம், அவ்வியக்தாத் அண்டம். அதனாலதான் சொல்லுது அவ்வியக்தாத் அண்டம் சம்பவம். அண்டம் எங்க இருந்து வந்துச்சுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்டம் அவ்வியக்தாத் சம்பவம், அவ்வியக்த சம்பவம். இந்த மாயா தத்துவத்துல இருந்தா என்ன உண்டாச்சு, அந்த அண்டம் உண்டாச்சு. ஹிரண்ய கர்ப்பர் நம்ம சொல்றோமே, அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாச்சா இல்ல, சுத்த நாராயண தத்துவம் தான் மாயையினால என்ன ஆச்சு, அண்டமா உண்டாச்சு. கோல்டன் எக் ஹிரண்ய கர்ப்பரா தோன்றுச்சு. அந்த ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளதான் அண்டஸ்ய அந்தஸ்து இமே லோகா, ஒரு பெரிய முட்டை கோல்டன் எக்ல இருக்கு. அந்த இரண்ய கர்ப்ப தத்துவத்துக்குள்ளார அனந்த கோட்டி பிரம்மாண்டங்கள், 1 2 இல்லைங்க, அனந்த கோட்டி, எல்லையே இல்லை, அளக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் எக்குள்ளதான் இருக்கு. இப்ப நீங்களும் நானும் எங்க இருக்கோம், விஷ்ணு பகவானோட வயிற்றுக்குள்ளதான் இருக்கும். இந்த லோக்கங்கள் எல்லாம் அவருக்குள்ளாரதான் இருக்கு. அதுக்குள்ளார அனந்த கோட்டி பிரம்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி கிரியேஷனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை கோட்டி பூமின்னு தெரியவே தெரியாது. இதுல எல்லாம் விராட்டு வந்து பாத்தீங்கன்னா விராட்டுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அநேக பிரம்மாண்டங்கள், அநேக பிரம்மாக்கள். அப்ப இதை எல்லாத்தையும் படைத்தவர் யார் அப்படின்னா அந்த இரண்ய கர்ப்பர்ன்றவர் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்ம தத்துவம், அது அப்புறம் அவ்வியக்தம்ன்ற மாயா தத்துவம், அதுக்கு கீழே இரண்ய கர்ப்பர். இந்த சுத்த நிர்குண நிராகாரமா இருக்கிற நாராயணன் வெளிப்படாதவர், கூட வந்து பாத்தீங்கன்னா மாயையும் வெளிப்படாதது. வெளிப்பட்டவர் யார் அப்படின்னா முதல் பர்சன் சூக்ஷ்மமா வெளிப்பட்டவர் ஹிரண்ய கர்ப்பர். ஹிரண்ய கர்ப்பத்தில்தான் விராட்டு உண்டாச்சு. இந்த விராட்டுக்குள்ளதான் இது எல்லாம் இருக்கு. நிறைய கிரியேஷன் வந்து அனந்த கோட்டி பிரம்மாண்டங்கள் நஷ்டமாயிட்டே இருக்கும், ஒரு பக்கம் கிரியேஷன் ஆயிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு பெரிய மாயா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் படைத்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரியேஷன்ல வந்து அப்பா யாரு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பரா இருக்கிற இந்த விஷ்ணு பகவான் தான் அப்பா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்பாவா இருக்க. அது மட்டும் இல்ல, நே கேவலம் தொம் அஸ்ய ஜெகத்க பிதா, நீ வெறும் அப்பா மட்டும் இல்ல இந்த ஜெகத்துக்கு. அப்ப யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜ்யகச்ச, நீ வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்குரியவரா இருக்க. பூஜா அருகோ, பூஜா அருகோன்னு என்ன அர்த்தம், பூஜை செய்யறதுக்கு அருகதை உடையவனா இந்த உலகத்துல இருக்க. அதாவது நான் சொன்னேன்ல, இனி நரஸ்துதியே யாருக்கும் பண்ணக்கூடாது. நான் முடிவு பண்ணிட்டேன், என்னன்னா செத்தாலும் பரவாயில்ல எவனையுமே நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இந்த உலகத்துல நமஸ்காரம் பண்ண யோக்கியமான ஒரே பர்சன் பகவான் மட்டும்தான். பகவானுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஏதாவது காரியம் சாதிக்கிறதுக்காக ஒரு ஸ்துதி பண்ணலாம், ஒரு காரியம் பண்ணக்கூடாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காரியம் சாதிக்கிறதுக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது. ஒரு பக்தன், ஒரு வேதாந்தி என்ன பண்ணிடணும், முடிவுக்கு வந்துடணும். ஸ்துதி பண்ணணும் அப்படின்னா யாரை பண்ணணும், பகவானு தான் ஸ்துதி பண்ணணும். பூஜை பண்ணணும் அப்படின்னா பகவானு தான் பூஜை பண்ணணும். பூஜா அருகோ எதோ, ஏன் அப்படின்னா நீ ஏன் பூஜைக்கு உருகியவனா இருக்க, அருகதை உள்ளவனா இருக்க அப்படின்னா எந்த காரணத்தினால்னா குருகு கரியான், நீ வந்து பாத்தீங்கன்னா குருவுல வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சிறந்த குருவா இருக்க. அதான் குரு தரகன்னு போட்டிருக்கு. எல்லா குருநாதர்களை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த குருவா இருக்க. நான் சொல்றேன்ல, எனக்கு ஏதாவது பூஜை பண்ணணுமா யாரை பண்ணுவேன், என்னோட ஆச்சாரியர், என்னோட குருநாதரை தான் நான் பண்ணுவேன். அப்போ நீ வந்து பாத்தீங்கன்னா குருக்கெல்லாம் குருவா, ஜெகத்குருவா இருந்துகிட்டு இருக்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீதான் வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்குரியவன், நீ பெரிய குருவா இருக்க. அது மட்டும் இல்ல, கஸ்மாத்து குருத்தரன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருன்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம் இருக்கு. ஹெவியா இருக்கிற, வெயிட்டா இருக்கிறதுக்கு பேரும் குருன்னு பேரு, குருத்துவம் அப்படின்னு பேரு. பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரத்தை நீக்கிற குருவாவும் இருக்கார். கூடவே வந்து பாத்தீங்கன்னா குரு தரக அப்படின்னா ரொம்ப ரொம்ப இந்த உலகத்திலேயே வேல்யூபிள் பர்சன், ரொம்ப ஹெவியா இருக்கிறவர் யார் அப்படின்னா அவர் தான். லைட்லாம் இல்ல சுவாமி, பகவான் வந்து பாத்தீங்கன்னா பெரியவர், ரொம்ப பெரியவர். ஏன் பகவான் ரொம்ப கனமா இருக்கிறவர், ரொம்ப கனமா இருக்கிறவர் அவர் தான். வெயிட், ரொம்ப வெயிட்டா இருக்கிறவர். கஸ்மாத் குரு தரக துவம் இதியாக. யாராவது கேட்டாங்கன்னா நீ எப்படிப்பா குரு தரகவா, ரொம்ப சிறந்த குருவா, ரொம்ப ஹெவியா இருக்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நச்ச தொத் சமக, ஏன் அப்படின்னா உனக்கு சமமா வந்து பாத்தீங்கன்னா தொத்து துல்லியக, உனக்கு துல்லியமா, உனக்கு சமமா, அந்நியக நச்ச அஸ்தி, இந்த உலகத்துல ஒருத்தரும் உனக்கு ஈக்குவலா இல்லவே இல்லை.
அதனால நீதான் வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்குரியவன். உனக்கு அந்நியமா இந்த உலகத்துல உனக்கு சமமா ஒருத்தரும் இல்லை. அது மட்டும் இல்ல, ஏன் அப்படி சொல்றீங்க? நகி ஈஸ்வர துவயம் சம்பவதி. நல்லா தெரிஞ்சுங்க, ஆச்சரியர் தெளிவா சொல்ற. ஈஸ்வரன் 2 பேர் இருக்க முடியாது. இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏக ஈஸ்வரவாதம், ஏகாத்மவாதத்துல இது ஒண்ணு சொல்றோம். நான் ஏக ஈஸ்வரவாதம்னு பேரு. 2 ஈஸ்வரர்கள் இந்த உலகத்துல சம்பவிக்க முடியாது. அல்லாவும் இருந்து கூட வந்து விஷ்ணுவும் சிவனும் இருந்து இது மாதிரி ஏகப்பட்ட தேவதைகள் இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? எனக்கு முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆத்தியாத்மிகத்துக்குள்ளார வந்ததுக்கு பிறகு நான் கிருஷ்ணன் நம்பிதான் வந்து ரிஷிகேஷ் போனேன். ஒரு கிருஷ்ணனை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உபாசனை பண்ணிக்கிட்டு பிராணாயாமத்தை பண்ணிக்கிட்டு ஜபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் வந்துச்சு. ஐயோ என்னடா இது, ஒரு பக்கம் சிவபெருமான்றாங்க, ஒரு பக்கம் விஷ்ணு பகவான்றாங்க, ஒரு பக்கம் பிள்ளையாரு, ஒரு பக்கம் முருகர், ஒரு பக்கம் அம்பாலு, இது மாதிரி ஏகப்பட்ட தேவதைகள்லாம் இருந்தா அப்போ நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எப்படி பவரீகர்னால பிரச்சனை எல்லாம் வருதோ, பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்குதோ, அதே மாதிரி வானலோகத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்ல. ஏன் வேற நிறைய புராணங்கள்ல நம்ம படம்லாம் பார்த்துருக்கோம். கேபி நாகராஜனோட ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து நிறைய பார்த்துருக்கோம். சரஸ்வதி சபதம் அது மாதிரிலாம் படங்கள்லாம், திருவிளையாடல், இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு ஓஹோ அங்கேயும் கூட நம்ம ப்ராப்ளம்லாம் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சுவாமிகிட்ட போய், ஆச்சாரிய சுவாமிகிட்ட போய் நான் கேட்கிறேன், என்னன்னா சுவாமி நம்மள மாதிரியே அங்க எல்லா தேவதைகளும் ஃபைட் பண்ணிப்பாங்களா சாமி அப்படின்னு கேட்கும் போது, இதுக்குதான் வேதாந்தம் படிக்கணும், போதும் நீ வந்து பாத்தீங்கன்னா உள்ள வேதாந்தத்துக்குள்ள வந்துரு, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு காலம் ஆகுது. வேதாந்தம் எதுக்கு படிக்கணும்னா ஈஸ்வரனோட சொரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வேதாந்தம். அப்ப ஈஸ்வரன் வந்து எத்தனை பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஈஸ்வரன் தான். நான் சொன்னல ஹிரண்ய கர்ப்பர்ன்றது ஒண்ணுதான். பஞ்சு கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது அந்தர்யாமி சுத்த பிரம்மம். அது வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துக்கு வரும்போது நூலா ஆகுது. அதுதான் விவகாரத்துல முதல். அதான் விஷ்ணு பகவான் சொல்றோம், அவர் தான் சூத்திராத்மான்னு சொல்றோம். அந்த நூலுன்னு சொல்லக்கூடிய சூத்திராத்மால ஹிரண்ய கர்ப்பத்திலிருந்து தான் இந்த மொத்த தேவதைகளும் உண்டாச்சு. அப்ப சர்வ தேவதைகளுடைய சொரூபம் எது அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பன் சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் தான் சர்வ தேவதைகளுடைய சொரூபம். நமக்கு விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்லாம ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சூத்திராத்மான்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரே ஒரு சூத்திராத்மா, ஒரே ஒரு ஹிரண்ய கர்ப்பர். அவரோட விஸ்தாரம் தான் ஏகோ தேவதா பிராணோ தேவதா, ஒரே பிராண தேவதை தான். அதோட விஸ்தாரம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏகோ தேவதால பார்த்துருக்கோம். 1 1.5 ஆச்சு, 1.5 3 ஆச்சு, 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, 3 வந்து பாத்தீங்கன்னா 33 ஆச்சு, 33 கோடி தேவதைகளா ஆச்சு. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்ப ரூபத்துல ஜீசஸை போட்டுங்க, அல்லாவை போட்டுங்க, இன்னும் இனிமே வரக்கூடிய எத்தனை தேவதைகள் இருக்கோ, யாரெல்லாம் புதுசா இன்வென்ஷன் பண்றாங்களோ எல்லாத்தையும் அதுக்குள்ளார போட்டுங்க. ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வரவே வராது. இப்ப யாராவது சொல்லுவாங்க வந்து பாத்தீங்கன்னா லிங்க பைரவின்னு புதுசா ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருக்காரு, நம்ம செக்யூவாக்கு. லிங்க பைரவி இல்லையா, இன்னும் ஒரு 1000 கோடி தேவதைகளையும் நீங்க புதுசு புதுசா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. அதெல்லாம் எதுக்குள்ளார வரும் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளார தான் வரும். எப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் உபாசனை பண்ண முடியுமோ அந்தந்த ரூபத்துல இருந்துகிட்டு அனுகிரகம் பண்றது யாரு? பகவான் ஹிரண்ய கர்ப்பர் ஒருத்தர் தான், விஷ்ணு தான். அதனால எந்த ரூபத்தை வேணாலும் போட்டுக்கலாம், தப்பே இல்லை. அதனால இருக்கிறது ஒரே தேவதையா இருக்க, உனக்கு சமமா இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்லை. அது மட்டும் இல்ல, அப்படி இருக்கும் போது ஏக ஈஸ்வரத்துவம், அதான் சொல்றாரு, ஈஸ்வர துவயம் நகி சம்பவதி. 2 ஈஸ்வரன் என்றது சம்பவிக்கவே முடியாது. ஏன்? அநேக ஈஸ்வரத்வே, நிறைய ஈஸ்வரர்கள் இருக்காங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா விவகார அனுப்பப்பத்தே, இந்த லோக்க விவகாரம் சித்திக்காம போயிடும். ஒரு ஈஸ்வரன் சொல்லுவார், நம்ம இன்னும் அனிமாதி சித்திகளை பத்தி பேசல. ஈஸ்வரத்துவம்னு ஒரு சித்தி, அனிமாதி அஷ்டமாதி சித்திகள்ல ஈஷித்துவம் வசித்துவம்லாம் இருக்கு. அந்த ஈஷித்துவம்னா என்ன அர்த்தம்னா ஆள்றதுன்னு அர்த்தம், சாசனம் பண்றது. ஈஸ்வரன் என்ன பண்றாரு, ஒருத்தர் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களா, ஒருத்தர் சொல்றாரு, ஏ அக்னி அக்னி, இனிமே வந்து நீ என்ன பண்ணணும், சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தரோட ஒப்பீனியன். உடனே இன்னும் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அதே சில்லுன்னு இருக்கணும், அது சூடாதான் இருக்கணும், அக்னினா வந்து பாத்தீங்கன்னா தகிக்கணும் அப்படின்ற.
இப்ப நமக்குலாம் விவகாரம் வருது இல்ல, எனக்கு டெய்லி விவகாரம். என்னோட சிஷ்யர்களோட வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. இப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்லுவேன், இல்ல இப்படிதான் இருக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன் ஒரே வாதம் தான், ஒரே சண்டையா தான் இருக்கும். அப்ப 2 பேர் 3 பேர் சிஷ்யர்கள் இருக்கும் போதே குரு சிஷ்யர்களுக்குள்ளாரியே வாதம் வருது, ஒரு விஷயத்தை கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஒருத்தர் சொல்றாரு அக்னி வந்து பாத்தீங்கன்னா தகிக்கணும்னு, ஒருத்தர் சொல்றாரு அக்னி வந்து சில்லுன்னு இருக்கும். ஒருத்தர் சொல்றாரு ஜலம் வந்து பாத்தீங்கன்னா கொதிக்கணும்னு, இன்னொருத்தர் சொல்றாரு ஜலம் வந்து எப்பவுமே சில்லுன்னு தான் இருக்கணும் அப்படின்னு. சூரியன் காலையில உதயமாகணும், ராத்திரியில சாயந்தரத்துல வந்து அஸ்தமனம் ஆகணும். இல்ல எனக்கு பிடிக்கல, இது நாள் வரைக்கும் இப்படி போச்சு, இனிமே என்ன பண்ணணும், சூரியன் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு உதயமாகணும், அப்புறம் காலையில விடிய காலம்பரம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தமனம் ஆகணும். சூரியன் வந்து சந்திரன் மாதிரி ஆயிடணும், சந்திரன் வந்து சூரியன் மாதிரி ஆயிடணும். அப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கும் அபிப்பிராய பேதம் வந்துச்சுன்னு வச்சுங்க. ஒருத்தரை நான் சாகடிக்க போறேன், இல்ல ஒருத்தரை நான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவிக்க வைக்க போறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் அந்த தேவதைகளுக்குள்ளார போட்டி பொறாம வந்தா என்ன ஆகும்? 2 ஈஸ்வரர்கள் இருந்தா சம்பவிக்குமா அப்படின்னா இந்த உலக விவகாரம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லுவோம், நானே சொல்லுவேன், எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், அனுக்கரணம் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கியூல வாங்க, ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. யாரையாவது ஒரு குருநாதரை வச்சுக்கிட்டு போகும்போது என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஒப்பீனியன் இல்லாமல் போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை ஸ்திரமா பண்ண முடியும். அப்போ 2 பேர் இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா 2 மாஸ்டர்ஸ் இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முடியவே முடியாது. அப்போ ஒரே ஈஸ்வரன் இருந்தாதான் இந்த உலக விவகாரங்கள் சரியா போயிட்டு இருக்கு. அதனால ஈஸ்வரன் ஒருத்தர் தான். தொத்து சம ஏவ தாவத்து. எப்படி அப்படின்னா உனக்கு சமமா, முதல்ல உனக்கு சமமா அந்யோ ந சம்பவதி. உனக்கு சமமா ஒரு ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர் இல்லாத போது குதையேவ அந்யக அப்பி அதிக சியாத். உனக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா எவ்வாறு வேற ஒருத்தர் இருக்க முடியும்? உனக்கு சமமாவே ஒருத்தர் இல்லாத போது உனக்கு அதிகமா யாருப்பா, உன்னை காட்டிலும் பவர்ஃபுல்லான பெர்சன் யார் இருக்க முடியும்? முடியாது. லோக்கத்திலேயே அப்படி இந்த 3 லோக்கங்களிலும் 7 லோக்கங்களுக்கு சங்கேதம் 3 லோக்கம். அப்ப 3 லோக்கங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா சர்வஸ்மின் பகவான் ஆச்சாரிய சொல்றாரு, எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் எப்படி இருக்காருன்னா அப்பிரதிம பிரபாவ. அப்பிரதிம பிரபாவ அப்படின்னா மெஷர் பண்ண முடியாதவரா இருக்கார். ஆச்சாரியர் அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்றார். அப்பிரதிம பிரபாவன் என்ன சுவாமி அப்படின்னா பிரதிம அப்படின்னு எடுத்துங்க. பிரதிமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரதிமீயதே யயா சா பிரதிமா. பிரதிமீயதே அப்படின்னா மெஷர் பண்ற மெஷர்மெண்ட், எதை வச்சுக்கிட்டு நம்ம மெஷர் பண்றோமோ அதுக்கு பேர் பிரதிமான்னு பேரு. சாமி சிலைக்கெல்லாம் பேர் பிரதிமா தானே பேர் வச்சிருக்கோம், பிரதிமைன்னு சொல்றோம்ல. அப்படின்னா ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், இப்படிதான் பகவான் இருப்பார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சதுர்புஜமா இருந்துகிட்டு சங்கு சக்கர கதாதாரியா இருந்துகிட்டு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபுகு சங்கு சக்கர கதாதாரி இப்படிதான் இருக்கார் அப்படின்னு நம்ம ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், இது மாதிரி பகவான் இருப்பார் விஷ்ணு அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு மெஷர் பண்றோம். ஒரு சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு மெஷர் பண்றோம், ஒரு அம்பாலோட சித்திரத்தை வச்சுக்கிட்டு மெஷர் பண்றோம்ன்றதுக்கு அர்த்தம் இப்படிதான் இருப்பார் நம்ம சொல்றோம். அதனாலதான் இந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் பிரதிமான்னு பேர். இவ்வளவு 1 கிலோ இருக்கு 2 கிலோ இருக்குன்னு நம்ம வந்து எடை போட்டு பாக்குறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கிலோன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா அளக்கிறதா இருக்கு. 1 கிலோ ஆப்பிள், 5 கிலோ ரைஸ் அப்படின்னு. அப்போ அந்த மெஷர்மெண்ட் பண்றதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரதிமான்னு பேர். யயா பிரதிமீயதே சா பிரதிமா. எதனால் மெஷர் பண்ணப்படுகிறதோ அதற்கு பேர் பிரதிமான்னு பேர். ந வித்யதே பிரதிமா யஸ்ய. எவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்ண முடியாதோ, எவரை மெஷர்மெண்ட் பண்ண முடியாதோ, எவருக்கு மெஷர்மெண்ட் இல்லையோ, எவருக்கு மெஷர்மெண்ட் இல்லைன்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்ண முடியாது சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா தவ யாரு, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் இல்லை. பிரபாவசிய எதோட மெஷர்மெண்ட் இல்லைன்னா உன்னுடைய பிரபாவம். இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லா பிரபாவமும் எல்லா சாமர்த்தியமும் பகவானோடது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய பிரபாவத்தை வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்ண முடியாது. அதனால உனக்கு பேர் வந்து அப்பிரதிம பிரபாவன்னு பேர். பகவானுக்கு பேரே அப்பிரதிம பிரபாவா. மெஷர் பண்ண முடியாத சாமர்த்தியத்தை பிரபாவத்தை உடையவர். ஹே அப்பிரதிம பிரபாவ நிரதிசய பிரபாவ இத்தியர்த்த. சுருக்கமா ஏதாவது வேற வார்த்தை சொல்லுங்க சாமி
அப்படின்னா நிரதிசயம் அப்படின்னா ஒப்பில்லாததுன்னு அர்த்தம். கம்பேர் பண்ண முடியாத பிரபாவத்தை உடையவர் என்று அர்த்தமாகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உன்னை நான் வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்திக்கிறேன், நீ என்னை வந்து க்ஷமா பண்ணணும், என்னை மன்னிச்சுக்கணும். இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பாவா இருக்க, எல்லாத்துக்கும் குருவா இருக்க, உனக்கு சமமா யாரும் இல்லை, உனக்கு அதிகமாகவும் யாரும் இல்லை. அதனால நீ என்னுடைய தவறுகளை எல்லாத்தையும் பொறுத்து. ஏவம் எந்த காரணத்தினால இவ்வாறோ அந்த காரணத்தினால திரும்பவும் க்ஷமா பிரார்த்தனை பண்றான். தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே त्वामहमीशमीड्यम् तस्मात् प्रणम्य प्रणिधाय कायम् प्रसादये त्वामहमीशमीड्यम् पितेव पुत्रस्य सखेव सख्युः पितेव पुत्रस्य सखेव सख्युः प्रियः प्रियायार्हसि देवसोढुम् प्रियः प्रियायार्हसि देवसोढुम् तस्मात् प्रणम्य प्रणिधाय कायम् प्रसादये त्वामहमीशमीड्यम् पितेव पुत्रस्य सखेव सख्युः प्रियः प्रियायार्हसि देवसोढुम्. தஸ்மாத் ஆகையினால், போன ஸ்லோகத்தை படிச்சதுக்கு பிறகு இது பண்ணும். ஆகையினால் என்ன? ஆகையினால் நீதான் அப்பா, நீதான் பெரிய குரு, நீ உனக்கு சமமா யாரும் இல்லை, உனக்கு அதிகமா யாரும் இல்லை. அந்த காரணத்தினால தஸ்மாத் ஆகையினால் பகவானே நீ எப்படிப்பட்டவரா இருக்க? ஈடியம் ஈஷம், துவாம் ஈஷமீடியம், துவாம் அகம் ஈஷமீடியம். முதல் லைன்ல லாஸ்ட்ல பாருங்க, துவாமகம் ஈஷமீடியம் இருக்கு. பிரிச்சோன்னா துவாம் அகம் ஈஷம் ஈடியம். ஈடியம் அப்படின்னா ஸ்துத்தியம் அர்த்தம். யோக்கியமானவர், ஸ்துதிக்க யோக்கியமானவர். யாரு? ஈஸ்வரன் தான். இந்த உலகத்துல ஸ்துதிக்கிறதுக்கு யோக்கியமானவர் ஈஸ்வரன். அதனால ஈஷம் ஈடியம், ஸ்துதிக்க யோக்கியமான ஈஸ்வரனை. யாரு? நீங்க தான். துவாம் உங்களை. நான் என்ன பண்றேன் அப்படின்னா அகம், நான் என்ன பண்றேன் அப்படின்னா காயம் பிரணிதாய, இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா தண்டவத்து கீழே போட்டு, பிரணிதாயனா இந்த தேகத்தினால கீழே விழுந்து, பிரணிதாய அப்படின்னா கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றேன். பிரணம்ய நல்லா நமஸ்காரம் பண்ற, வினய பாவத்தோட நமஸ்காரம் பண்ணி நான் என்ன பண்றேன்? எதுக்காக சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானே உன்னுடைய பிரசாதத்துக்காக. பிரசாதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன்ல, குருநாதர்கிட்ட வந்து பிரசாதம் கிடைக்கணும், ஈஸ்வரன்ட்ட பிரசாதம் கிடைக்கணும். இப்ப குருநாதர்கிட்ட பிரசாதம் எப்படி சுவாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசாதம் குருநாதர்களை அணுகும்போது பார்த்து பார்த்து அணுகணும். ஏன்னா ஈஸ்வரனுக்கு அப்பதான் ஈஸ்வரன் அணுகும்போது சரியா தெரியும். இப்ப கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் நேற்று ஒருத்தர் என்னை பார்க்கறதுக்கு ஒரு 4 பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாமி இந்த புஷ்பம் வந்து கரெக்டாக வாங்கிட்டு வந்து சாமி, நீங்கள் சொன்னீங்க எதை பண்ணினாலும் கம்மியாக அதிகமோ இல்லையோ அதில் ஸ்ரத்த இருக்கணும். ஒரு 2 வாழைப்பழத்தை வாங்கிட்டு போனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்கணும். வாங்கிட்டு வரும்போது அதில் வந்து உங்கள் ஸ்ரத்தா பக்தி தெரியும். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேற்று 2 பேர் வந்தாங்க, நல்ல புஷ்பம் சாமிக்கு இப்போ சாத்தியிருக்கேன் நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாத்தும் போது எனக்கு ஏதாவது புஷ்பம் கொண்டு வந்தாங்கன்னா அதை நான் சுவாமிக்கு சாத்துவேன். சுவாமிக்கு சாத்துற புஷ்பம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? குப்பையில் போடுற புஷ்பத்தை சாமிக்கு சாத்த முடியுமா? இருக்காது. அது பார்க்கும்போதே வந்து ஜொலிக்கணும், அதாவது நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். நீங்கள் நிறைய புஷ்பம் வாங்கணும் அப்படின்னு இல்லை. ஒரு மூலம் புஷ்பம் வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கனாலும் அதை பார்த்தோன்னே அந்த ஸ்ரத்தா பக்தியினால மனசு எப்படி ஆகுதுல, பரவாயில்லையே பார்த்து வாங்கியிருக்கேன், பிரசன்னமாயிடும். ஒரு 2 வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட அது அப்படியே தங்க மாதிரி 2 வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்தீங்கன்னா, தங்க மாதிரி இல்லை, பலன்தான். அதை பார்த்து என்ன பண்ணணும்? இது வந்து குருநாதருக்கு கொண்டு போறேன் அப்படின்னு பார்த்து வாங்கணும். அப்ப பார்த்து வாங்கணும்னு அதை பார்க்கும்போது எனக்குள்ளார என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசன்னமா இருக்கும் மனசு. இதே என்னோட சிஷ்யர் ஒருத்தர் குரு பூர்ணிமாவுக்கு ஒருவர் என்று பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தவர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 பை நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டங்களாக நிறைய, மற்றவங்கெல்லாம் பார்த்து என்னோட சிஷியர்கள்லாம் பார்த்து பண்ணுவாங்க. இந்த குரு பூர்ணிமா அப்போ ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட இருக்க தனமே ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லாத்துக்கும் நான் கொடுக்குற தட்சணையை வச்சு எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கிட்டு வருவாங்க.
பார்த்து பார்த்து அந்த ஸ்ரத்தா பக்தி இருக்கும்போது அப்படி இருக்கும். இன்னொரு சிஷ்யர் என்ன பண்ணுவாரு, இந்த ஒரு முறை கொண்டு வந்தார் ரேஷன் அரிசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வர. ரேஷன் அரிசி எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே நிறைய வண்டு, நிறைய அதில் வண்டுலாம் இருக்குது, சின்ன சின்ன வண்டு, கல், மண், அந்த கலர் ரைஸோட கலர் நான் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் பண்ணேன். அவர் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கொண்டு வந்து வச்சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் இது பார்த்து யார் அப்படின்னு கேட்டால் இவர் தான் கொண்டு வந்தார். எனக்கு அதுக்கும் அதை பார்த்த மாத்திரத்திலேயே ஐயோ இவங்களுக்கு அந்த ஸ்ரத்தா பக்தி வரமாட்டேங்குது. மனசு வந்து என்னோட மனசு என்ன ஆகுதுன்னா ஒரு கோணு மனசுக்குள்ளார. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வில்வ மாலை ஒருத்தர் கொண்டு வந்தார், சின்ன மாலை. அவரால் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து பூ வாங்க முடியல. ஒரே ஒரு வில்வ மாலையை வந்து பார்த்தீங்கன்னா மரத்துல இருந்து பறித்து அவரே உட்கார்ந்து அதை கோத்து கொண்டு வந்து மாலையை சாமிக்கு பண்ணும்போது அப்போ அதை பார்த்தோன்னு நமக்கு வந்து சந்தோஷம். இந்த சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர்கள் இடத்துல உண்டாகிறதுக்கு பேரு பிரசாதம்னு பேர். நல்லா தெரிஞ்சுங்க. பிரசாதம் அப்படின்னா இந்த குருநாதர்களோட மனசுக்குள்ளார ஒரு கோணல் உண்டாகக்கூடாது. நீங்க எதையுமே வாங்கி ஆஃபர் பண்ணாம விட்டுட்டீங்கன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை பண்ணினா கூட, நம்ம சபரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, சபரி வந்து பார்த்தீங்கன்னா ராமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபீடிங் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரியமா பக்தியோட கண்ணப்ப நாயனார் எப்படி பன்றிக்கறியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாரோ, அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்துச்சு அப்படின்னா வாயில இருக்க எச்சில வந்து பாத்தீங்கன்னா வாயில தண்ணியை பிடிச்சி ஒரு சிவலிங்கத்துக்கு மேல அர்ச்சனை பண்ண எச்சிலாம் இல்ல, அது எப்படின்னா பக்தியும் ஸ்ரத்தையும் கலந்திருக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்சனுக்கு நம்ம பண்ணும்போது மனசு கோணாம மனசு வந்து தெளிவா ஆயிடும். ஒருத்தரை பார்க்கும் போதே இப்ப என்னை பார்க்க வந்தவங்க மேல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோணல் மாணலும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்தாங்க நல்லா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு பழத்தை வச்சாங்க, ஒரு புஷ்பத்தை கொடுத்தாங்க. அந்த புஷ்பத்தை எடுத்து சுவாமிக்கு நான் போட்டு அந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேராக பூத்த நாராயணர் கோயில் போயிட்டு நைவேத்தியம் பண்ணியாச்சு. சுவாமிக்கு ஆஃபர் ஆகி போச்சு. எனக்கும் திருப்தி, என்னோட திருப்தி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுவாமிக்கும் கொடுத்து சுவாமிக்கும் திருப்தி பண்ணியாச்சு. இப்போ என் மனசு எப்படி இருக்கு, பிரசன்னமாக இருக்கு. அவங்கள குறித்து ஒரு நெருடலும் இல்லை. இந்த மனசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை குறித்து நெருடல் வராம இருக்கிறதுக்கு பேரு பிரசன்னம்னு பேர். அப்ப அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னா பகவான்கிட்ட கேட்கிறான், பகவானே நான் உங்களை பத்தி நிறைய உங்க மேல அப்பமானப்படுத்தியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ நிறைய என்ன இருக்கும் பகவானோட மனசுக்குள்ள, இவன் இப்படி பண்ணானே அப்படி பண்ணானே. இப்ப நான் சொல்றேன்ல என்னோட சிஷ்யர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை இப்படி வாங்கிட்டு வந்தாரு, நான் அவருக்கு அப்படி பண்ணவே இல்லையே. அப்ப நெருடலா இருக்குல்ல எனக்கு, இது மாதிரி வரக்கூடாது. இந்த வேணும்னு ஒருத்தர் வருவார், ரொம்ப தரித்திரத்துல இருந்தார், வேலையே இல்லாம இருந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். நம்ம கிளாஸ்க்கு வரவர் தான், பல வருஷங்களா என்கிட்ட வந்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 செவ்வாழை வாங்கிட்டு வருவார். 2 செவ்வாழை. அந்த 2 செவ்வாழைய பல வருஷமா வாங்கிட்டு வந்தார். அது எப்படி தெரியுங்களா இருக்கும் செவ்வாழை? இப்ப நான் சொல்றேன்ல எத்தனை வருஷங்களா, நான் செவ்வாழை சாப்பிடவே மாட்டேன். செவ்வாழை வாழைப்பழமே சாப்பிட்றது இல்லை. ஆனா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 தான் கொண்டு வருவார். பாவம், அவருக்கு வேலை இல்லாம இருந்துச்சு, தரித்திரத்துல இருந்தார், பாவம் குடும்பத்தை நடத்தணும், எல்லாம் பண்ணணும். இப்ப பரவ சௌக்கியமா இருக்காரு. இப்ப பாடம் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்ரத்தா பக்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் மனசு அவரை குறிச்சு எப்படி இருக்கு அப்படின்னா பிரசன்னமா இருக்கு. ஆனா என்கிட்ட பாடம் படிச்சவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தார், அவர் மேல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரசன்னம் இல்லை. பிரசன்னம்ன்றதுக்கு அர்த்தம் ஒருத்தரை குறிச்சு என்ன இருக்கணும், மனசு வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கிறது. அந்த தெளிவா இருக்கிறது. சதானந்தம் வந்தார் ஒரு வாட்டி, வந்தா பாத்தீங்கன்னா சதானந்தம் முதல் முறை வரும்போது ஏதோ குடும்பம் நடத்துறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மருமகனை வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்து இது பண்ணுவாங்களோ அது மாதிரி ஒரு மூட்டை ஏற்றுக்கிட்டு வந்தேன். ஜெயந்தி அம்மா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் 1 மாசம் 1.5 மாசத்துக்கு சமைக்கிற மாதிரி பொருள் எல்லாம் ஆக்சுவலா வஸ்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தாற்பயம் இல்லை, எவ்வளவு கொடுக்குறோம் சுவாமிக்கு என்ன பண்றோம், அது இல்லை. நீங்க பண்றதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவ சுச்சா அப்படின்னு நம்ம நேற்று ஒன்று பார்த்தோம்ல, நம்ம பண்றது திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணாலும் பத்தலைன்னு எப்படி தோணுதோ அதே மாதிரி ஸ்ரத்தா பக்திக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்ரத்த பக்தியை கொடுக்கறது. அது வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்கள்ல இல்லை, அளவுல வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை, பாவனையில இருக்கிறது. அப்போ அதனாலதான் இங்க சொல்றான், பகவானே நீ வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதியெல்லாம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் உனக்கு என்னெல்லாம் தப்பு பண்ணியிருந்தனோ அதெல்லாத்தையும் நீ மறந்துட்டு எனக்கு உன் மனசு எப்படி இருக்கணும், என் குறிச்சி வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னமா ஆகணும்.
ஐயோ அர்ஜுனன் இது மாதிரி என் மேல வந்து எத்தி உழைச்சானே, என்னை போடா வாடான்னு பேசினானே, என்னை அவமானப்படுத்தினானே அப்படின்னு ஒரு நெருடல் இல்லாம மனசு வந்து பிளைனா என்னை குறிச்சு பிரியம் உண்டாகும். அதுக்கு பேர் தான் பிரசாதம்னு பேரு. புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் இவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, குருநாதர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், பக்தி ஸ்ரத்தை தான் உங்களுக்கு பிரசன்னத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி ஈஸ்வரன் இடத்துலையும் நமக்கு என்ன உண்டாகணும், கோயில் போய் ஒரு தரிசனம் பண்ணதுக்கு பிறகு மனசு எப்படி இருக்கு, பிரசன்னமா இருக்குன்னு சொல்லுவோம், தெளிஞ்சு போயிருக்கிற. நம்ம வந்து உட்கார்ந்து அப்படியே நல்ல தரிசனம் ஆச்சு, நல்ல தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மனசு எந்த எண்ணங்களும் இல்லாம பிரசன்னமா ஒரு ஆனந்தமா இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் தான் பிரசாதம், பகவான் கொடுத்திருக்காரு அர்த்தம். அப்ப பிரசாதமா வந்து பாத்தீங்கன்னா பிரசாதையே அப்படின்னு போட்டிருக்கீங்க. நான் உளுந்து உன்னை நமஸ்காரம் பண்றேன். அந்த உளுந்து நமஸ்காரம் பண்றதோட தாற்பயம் என்ன, குருநாதர்களை வணங்குறோம், திரும்ப திரும்ப வணங்குறோம். எதுக்காக வணங்குறோம், நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னா என் குறிச்சு குருநாதருக்கோ என்னுடைய ஈஸ்வரனுக்கோ என்ன ஆகணும், மனசு பிரசன்னமாகணும். பிரசன்னம் ஆயிடுச்சு அப்படின்னா இவன் நல்லா இருக்கட்டும்னு ஒரு வார்த்தை அந்த கரணத்துல தோன்றுச்சு அப்படின்னா குருநாதருக்கோ இல்ல ஈஸ்வரனுக்கோ அப்போ கடைக்கன், பகவானோட ஒரு கடைக்கன் பார்வை லைட்டா இப்படி இப்படி திரும்பி இப்படி லைட்டா பார்த்துட்டு போயிட்டாருன்னா போதும். லைட்டா ஒரே ஒரு சின்ன கீற்று பகவானோட இது வந்து பாத்தீங்கன்னா என் மேல ஐயோ இவன் சிரத்தையோட இருக்கானே, இவன் பக்தியோட இருக்கானே அப்படின்னு தோணுச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம ஜென்ம சாஃபல்யம், நம்ம பண்ண எல்லா கர்மங்களும் பவித்திரமாயிடும். அதனால இவன் சொல்றான் பிரசாதையே, நல்ல பிரசாதம் உண்டாவதற்காக, என் மீது உங்களுக்கு பிரசன்ன பாவம் மகிழ்ச்சி உண்டாகிறதுக்காக, ஏ தேவனே பிதா, நீதான் வந்து பாத்தீங்கன்னா தந்தை வந்து பாத்தீங்கன்னா புத்திரஸ்ய இவ கேட்கணும். தந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா புத்திரனுடைய எல்லா தோஷங்களையும் அது வயசு அப்படிதான் இருப்பான், என் புள்ள தானே அப்படின்னு வந்து அப்பா எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையோட தோஷங்களை எல்லாத்தையும் க்ஷமிக்கிறாரோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சகா சக்தி இவ எப்படி வந்து பாத்தீங்கன்னா நண்பன் தன்னுடைய நண்பனுடைய குறைகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பொறுத்து கொள்கிறானோ, க்ஷமிக்கிறானோ, அதே மாதிரி பிரியக பிரியாயாக இவ எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிரியமான கணவன் வந்து பாத்தீங்கன்னா பிரியமான மனைவியோட தோஷங்களை எல்லாத்தையும் க்ஷமிக்கிறானோ, மன்னிக்கிறானோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோடும் அருகசி, நானும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய குறைகளை வந்து பாத்தீங்கன்னா நீ மன்னிப்பதற்கு யோக்கியமானவனா நான் இருக்கின்றேன் பகவானே, நான் திரும்ப திரும்ப விழுந்து நமஸ்காரம் பண்றேன், என்னுடைய எல்லா தவறுகளையும் மன்னிப்பாயா. பாஷத்துக்கு வந்து தஸ்மாத்து ஆகையினால் பிரணம்ய, பிரணம்யன்னு அர்த்தம் நமஸ்கிருத்திய, நல்லா நமஸ்காரம் பண்ணி, பிரணிதாயன அர்த்தம் நமஸ்காரம் பண்ணி, பிரணிதாயன அர்த்தம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு எங்கேயா போறீங்க அப்படின்னா கையை தூக்கி குருநாதர்களையோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனையோ கும்பிடும் போது தலைக்கு மேல கையை கூப்பணும். சிவனடியார்களை பாத்தீங்கன்னா நல்லா பண்ணுவாங்க, தலைக்கு மேல கையை கூப்பி வந்து பாத்தீங்கன்னா நமஸ்கரிக்கிறதுன்னு பேரு. இந்த நமஸ்காரம் பண்ணிட்டு நமஸ்காரம் கீழே விழுவணும். ஆச்சரிய சொல்ற, ரெண்டு கை கூப்பி நமஸ்காரம் பண்ணிட்டு பிரணிதாயன அர்த்தம் பிரகிருஷேன நீச்சைஹி திருத்வா, இந்த சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில வந்து கீழே வந்து போட்டுறணும். நிறைய பேர் பார்க்குறோம் வேதாந்தம் படிச்சவங்கள கொஞ்சம் அந்த அகங்காரம் கீழே இறங்கவே மாட்டேங்குது. நம்ம வந்து நமஸ்காரம் பண்றதுக்கு குருநாதருக்கு ஏதாவது கிரெடிட் வருமா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 பேர் நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. மேலே போனா வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 பேர் நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. உனக்கு வந்து மோட்சத்துல இந்த கிரேடு அந்த கிரேடுன்னு ஏதாவது இருக்கா? குருநாதர்களுக்கு வந்து நமஸ்காரம் பண்றதுனால குருநாதர்களுக்கு ஏதாவது இருக்கா? ஈஸ்வரனை நம்ம நமஸ்காரம் பண்றோம் விழுந்து விழுந்து, ஈஸ்வரனுக்கு ஏதாவது ஆக போகுதா? யோசிச்சு பாருங்க, ஒரு புண்ணாக்குள்ள. அப்ப யாருன்னா நமஸ்காரம் பண்றது எல்லாமே நமக்காக, நமக்கு அனுகிரகம். எங்க இருந்து அனுகிரகம் உண்டாகும்? உள்ள இருந்து என்ன உண்டாகும்? அகங்காரம் நியூட்ரலைஸ் ஆகும். நான் ஒன்னும் இல்லை சாமி, நான் ஒன்னும் இல்லை சாமி, நீதான் சாமி, நீதான் சாமி அப்படின்னு இந்த உடம்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரகிருஷேன நல்லா வந்து பாத்தீங்கன்னா நீச்சைகி திருத்துவான கீழே கிடத்தி கீழே போட்டு காயம், இந்த காயத்தை சரீரத்தை நமஸ்காரம் பண்ணி இந்த காயத்தை கீழே போடுறது எதுக்காக அப்படின்னா பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே. பகவான் வந்து 2வது சாப்டர்ல வந்து 62 63 ஸ்லோகத்தை சொல்ற, பிரசாதம் ஒருத்தருக்கு உண்டாயிடுச்சு அப்படின்னா, பிரசாதம் எப்ப தெரியுங்களா உண்டாகும்? யோக சாஸ்திரம் படிச்சவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா, நிர்விச்சார வைசாரத்ய அத்தியாத்ம பிரசாதனம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு.
எப்போ அப்படின்னா பாவ சமாதியில தான் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் உண்டாகும். எப்பெல்லாம் நீங்க வந்து உங்களோட ஸ்ரத்தா பக்திய பாவம் வந்து ஒருத்தட்ட உண்டாகுதோ, என்னுடைய குருநாதர் பக்கத்துல நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்ரத்த பக்தியினால மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிசுத்தமாகுது. பாவத்தினால கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜலம் விட்டுறேன் நான், என்னால வந்து பாத்தீங்கன்னா பேச முடியாது குருநாதர் பக்கத்துல. அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த கல்மஷங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கிட்ட உண்டாகிற பக்தி சிரத்தையினால என்ன ஆகுது, எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகுது. மனம் இல்லாம நிச்சலமா இருக்கு. ஆச்சாரிய சுவாமியை பார்த்துட்டு வந்தா அப்படின்னா மனசு பிரசன்னமா ஆயிடும். அப்ப அதுதான் பிரசன்னம் அப்படின்னு பேரு. அந்த பிரசாதத்துக்காக ஆச்சாரிய சொல்ற பிரசாதம் காரையே, பிரசாதத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்தில் செய்வாயாக, என்னுடைய மனசை தெளிவுபடுத்து. பகவான் வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்றதா நமக்கு என்ன உண்டாகும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு தெளிவா அடைஞ்சு கிறிஸ்டல் கிளியரா ஆகிறதுக்கு பேர் தான் பிரசன்னம்னு பேரு. மனசுல எந்த கல்மஷங்களும் இல்லாம தெளிவடைகிறதுக்கு பேர் தான் பிரசாதம். அந்த பிரசாதத்தை எனக்கு செய்வாயாக. துவாம் அகம் ஈஷம், நான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை கேட்கிறேன், நீ எப்படிப்பட்டால் ஈஷம், பகவானே ஈஸ்வரனா இருக்கிற உன்னை, ஈஷிதாரம் எல்லாத்தையும் சாசனம் பண்ற அக்ஷர பிரம்மம்னு பேரு. சூரியனும் சந்திரனும் பகவானோட கட்டளையில தான் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. அது அந்த இடத்துல இருக்கு. சமுத்திரம் எல்லை தாண்டாம அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா பகவானோட கட்டளை தான், ஆக்ஞா தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆளக்கூடியவர் ஈஷம். ஈடியம்னு அர்த்தம் ஸ்துத்தியம். ஈடியம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்துதிக்க யோக்கியமானவரா இருக்கிற அந்த ஈஸ்வரனா இருக்கிற உன்னை நான் வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்றேன். தொம் புனக, நீ மேலும் எப்படிப்பட்டவர்னா புத்திரஸ்ய அபராதம் பிதா யதா, எவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா அப்பாவானவர், பிதா யதா, யதா பிதா எந்த விதமா பிதாவானவர் அப்பாவானவர், புத்திரஸ்ய அபராதம் புத்திரனுடைய அபராதத்தை வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக்கிறாரோ, மன்னிக்கின்றாரோ, அதே மாதிரி சர்வம் எதை புத்திரனோட எல்லா தவறுகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷமிக்கிறாரோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சகா இவச்ச சக்யு, எப்படி வந்து பாத்தீங்கன்னா அபராதம் யதா, ஏதாவது நண்பனுடைய அபராதத்தை இன்னொரு நண்பன் எப்படி பொறுத்துக்கிறானோ, அபராதங்களை தோஷங்களை எல்லாத்தையும் தவறுகளை, அதே மாதிரி அல்லது வா பிரியாயா அபராதம் பிரியக, மனைவியினோட அபராதத்தை வந்து பாத்தீங்கன்னா கணவன் எப்படி பொறுத்துக்கிறானோ, ஹஸ்பண்ட் எப்படி பொறுத்துக்கிறாங்களோ, ஏவம் அருகசி, அதே மாதிரி பகவானே நானும் வந்து பாத்தீங்கன்னா அருகதை உள்ளவன் தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக்கிறதுக்கும் என்ன வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்கிறதுக்கும் அருகதை உள்ளவனா நான் இருக்கேன். ஏ தேவ, ஏ பகவானே தேவனே, சோடும் சோடும் அப்படின்றது லாஸ்ட்ல இருக்கு. சோடும்ன்றதுக்கு அர்த்தம் ரெண்டு இருக்கு. ஆச்சாரியர் சொல்றாரு பிரசகித்தும், என்னை பொறுத்துக்கிறதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா சகிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோடும்னு பேரு. என்னை வந்து பாத்தீங்கன்னா நன்றாக பொறுத்து கொள்வதற்கும், அதே நேரத்துல ஆச்சாரியர் சொல்ற க்ஷந்தும் இத்தியர்த்தக, பொறுத்துக்கிறதுக்கும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா மன்னிக்கிறதுக்கும் அருகதை உள்ளவனா நான் இருக்கின்றேன் தேவனே அப்படின்னு. இதோட இன்னைக்கு பாடம் முடித்துட்டு நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. இந்த க்ஷமா பிரார்த்தனைய என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு பிரசன்னமா இருக்கணும் அப்படின்னா எல்லா காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா க்ஷமா பிரார்த்தனை மனசுல பண்ணிக்கிட்டே இருக்கும். மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா பிரசன்னமா ஒரு பிராக்டிஸாவே வச்சுக்கிறேன். பகவானே நீ உள்ளேயே இருக்கேன், நான் உன்னை அறியாம இருக்கேன், பெரிய பாப்பியா இருக்கேனே பகவானே, கொஞ்சோண்டு உன்னை காட்டு, என்னை பொறுத்துக்கோ, என்னோட தவறுகள்லாம் பொறுத்துக்கிட்டு உன்னை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காட்டு அப்படின்னு பகவான்கிட்ட உள்ள இருக்குன்னு அவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எந்த நல்லது பண்ணாலும் ஒரு தேங்க்ஸ் பண்ண, நமக்கு எது கிடைச்சாலும் தேங்க்ஸ் பண்றது. எப்ப நம்ம எல்லாம் தவறு பண்றோமோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட ஒரு க்ஷமா பண்ணிக்கிட்டே இருக்க, சின்ன இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானோட அஸ்தித்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா இருப்புத்தன்மையை நம்ம உள்ளுக்குள்ளார அதிகப்படுத்த முடியும்.
அப்ப ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதோட முக்கியமானது உள்நோக்கி பகவான் இருக்கார் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, க்ஷமா பண்ணிக்கிட்டே இருக்கிறது. க்ஷமா பிரார்த்தனை ரொம்ப முக்கியம்.